வணக்கம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் செயல்படும் ERP மென்பொருளில் பயனாளர்களை இணைப்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மென்பொருளில் லாகின் செய்தவுடன் சங்கத்தின் பெயர், யூசர் ஐடி, மெயின் மெனு மற்றும் கான்ஃபிகரேஷன் ஐகான் ஆகியவற்றை காணலாம். கான்ஃபிகரேஷன் ஐகானை அழுத்தியவுடன் யூசர் பல்வேறு மெனுக்களை காணலாம். அதில் நாம் யூசர் மேனேஜ்மெண்ட் குறித்து பார்க்கலாம். இதில் பயனாளர்கள், கேஷ் கவுண்டர், கிளைகள் இணைத்தல் ஆகியவற்றை செய்யலாம். முதலில் பயனாளர்களை இணைப்பது குறித்து பார்க்கலாம். பயனாளர்களை இணைப்பதற்கு மேலே உள்ள கூட்டல் குறியீட்டை, அதாவது பிளஸ் சிம்பலை அழுத்தவும். பின்பு யூசர் இந்த திரையில் தெரியும் ஃபீல்ட்ஸ், அதாவது பணியாளர் எண், பதவி, பெயர், படிப்பு, பிறந்த தேதி, பணியில் சேர்ந்த தேதி போன்றவற்றை உள்ளீடு செய்து அப்டேட் செய்யவும். உள்ளீடு செய்யப்பட்ட பணியாளர்களின் விவரங்களையும் இங்கே நாம் பார்க்கலாம். எல்லா பணியாளர்களையும் இணைத்த பிறகு பயனாளர்களை பதிவு செய்வதற்காக யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை அழுத்தவும். இந்த திரையில் பயனாளர்களுக்கு, அதாவது யூசர்ஸ்களுக்கு பணியிடம் மற்றும் ரோல்ஸ் ஒதுக்க வேண்டும். கிளைகள் இருந்தால் பயனாளர்களை கிளையில் இணைக்கலாம். யூசர் ரோலை செலக்ட் செய்யவும். இந்த பயனாளருக்கு கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்டு உருவாக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக பயனாளர் உள்நுழையும் போது டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாற்ற வேண்டும். பின்னாளில் பாஸ்வேர்டை மாற்றும் பொழுது இப்போது தெரிவு செய்யும் கேள்விக்கு சரியான பதிலை அளிக்க வேண்டும். பின்பு சேவ் பட்டனை அழுத்தி தகவல்களை சேமிக்க வேண்டும். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்த பின்பு வவுச்சர் அப்ரூவல் செய்வதற்கான வரம்புகளை ஒவ்வொரு ரோலுக்கும் நிர்ணயிக்க வேண்டும். ஒவ்வொரு ரோலுக்கும் 3 வகையான வரம்புகள், அதாவது ரிசிப்ட்ஸ், பேமெண்ட்ஸ் மற்றும் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகியவற்றுக்கு குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச வரம்புகளை நிர்ணயிக்க வேண்டும். தேவைப்பட்டால் ஏற்கனவே நிர்ணயித்த வரம்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக டாஸ்க் ரோல் மேப்பிங். இதன் முக்கியத்துவம், ஒவ்வொரு ரோலில் உள்ள பயனாளர் ERP மென்பொருளில் எந்தெந்த மாடியூல்ஸ்களை உபயோகிக்கலாம் என்பதை அசைன் செய்வதாகும். ரோல்ஸ் என்பது மேலாண்மை இயக்குனர், செயலாளர், கிளர்க் போன்றவை ஆகும். பயனாளருக்கு ரோல் அசைன் செய்த பின் அப்டேட் பட்டனை அழுத்தவும். பயனாளர் மேலாண்மையில் அடுத்து நாம் பார்ப்பது கிரியேட் மெயின் கேஷ் கவுண்டர்.
சங்கத்தில் ஒரே கேஷ் கவுண்டர் இருந்தால் இதை மட்டும் தெரிவு செய்தால் போதுமானது. கிளைகளும் இருந்தால் கூடுதல் கேஷ் கவுண்டர்களை உருவாக்கிக் கொள்ளலாம். இது மிகவும் எளிமையானதாகும். சங்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேஷ் கவுண்டர்ஸ் இருந்தால் கிரியேட் கேஷ் கவுண்டர் மெனுவை உபயோகித்து டெபாசிட்ஸ், லோன்ஸ் என்று தனித்தனியாக கேஷ் கவுண்டர்களை உருவாக்கி கொள்ளலாம். தரவுகளை சேமிக்க சேவ் பட்டனை அழுத்தவும். ஏற்கனவே உள்ள கேஷ் கவுண்டர்களையும் இத்திரையில் காணலாம். அடுத்ததாக யூசர் மேனேஜ்மெண்ட்டில் நாம் பார்ப்பது அசைன் கேஷ் கவுண்டர். இத்திரையில் எந்த கேஷ் கவுண்டர் எந்த பணியாளருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தையும் எத்தொகை வரை அவர் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அளிக்க வேண்டும். ஏற்கனவே சேமிக்கப்பட்ட தரவுகளையும் இங்கே காணலாம். அடுத்ததாக க்ளோஸ் கேஷ் கவுண்டர். தவறான தகவல்களுடன் ஒரு கேஷ் கவுண்டர் திறக்கப்பட்டிருந்தாலோ அல்லது நிர்வாக காரணங்களினால் ஏற்கனவே திறக்கப்பட்ட கேஷ் கவுண்டரை மூட இத்திரையை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இறுதியாக சங்கத்தில் கிளைகள் இருந்தால் அதை மென்பொருளில் சேர்க்க யூசர் மேனேஜ்மெண்ட்டில் கிரியேட் பிரான்ச்சை அழுத்தவும். கிளையின் பெயரை கொடுத்த பின் தரவை சேமிக்க சேவ் பட்டனை அழுத்தவும். இதுவரை கான்ஃபிகரேஷன் யூசர் மேனேஜ்மெண்ட்டில் நாம் எம்ப்ளாயி டீடைல்ஸ், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், மேப் வவுச்சர் அப்ரூவல், டாஸ்க் ரோல் மேப்பிங், கிரியேட் மெயின் கேஷ் கவுண்டர், கிரியேட் கேஷ் கவுண்டர், அசைன் கேஷ் கவுண்டர், க்ளோஸ் கேஷ் கவுண்டர், கிரியேட் பிரான்ச் ஆகியவற்றை விரிவாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி.